மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் தமிழக மக்கள் அத்தனை பேருமே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. ஏன் தெரியுமா? என்ன நடக்குது நம்மளை சுற்றி? ஏதோ வரி கட்டுறோம், அரசாங்கம் வருமானம் ஏதோ பண்ணுது, அதுக்கப்புறம் ஏதோ நலத்திட்டம் பண்ணுறாங்க, அதை திறக்கிறாங்க இதை திறக்கிறாங்க. நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நம்ம அரசாங்கம் ஆரோக்கியமாக இருக்கா? கரெக்டான பாதையில் இருக்கா? இப்போ இந்த அரசாங்கத்தை எதற்காண்டி குறை சொல்கிறோம், இந்த அரசாங்கத்தை எதற்காண்டி பாராட்டுறோம், இது அத்தனையுமே நமக்கு தெளிவாக தெரியணும்னா வெள்ளை அறிக்கை மூலமாக மட்டும்தான் தெரியும். ஒரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு ஆய்வு மாதிரி நடத்தி அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. எனக்கு நான் வெளியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இவ்வளோ ஷாக் இல்லை. அந்த வெள்ளை அறிக்கை 23 பக்கம் படித்து பார்த்த பிறகு தான் அவ்வளோ பெரிய ஷாக்கு. எப்பேற்பட்ட நேரத்தில் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தோட முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொடுத்துருக்கீங்க, அவர் எந்த இடத்துலேருந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து எடுத்து போகிறார் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்குது. என்னடா ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னா அப்போ சொல்யூஷன் இல்லையா உங்கள்கிட்ட? என்ன இப்படி இருக்குது அதனால் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷனையும் சேர்த்து தான் வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறதே நான் சேர்த்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமானம் இருக்கும், செலவு இருக்கும். இது ரெண்டுமே ஒரு அரசாங்கத்தில் இருக்கும். அதன் பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா வரவு செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தில் வந்து 25,000 நம்ம சம்பாதிக்கிறோம்னா நம்ம செலவு வந்து ஒரு 28,000 இருந்தால் அந்த குடும்பம் வழங்குமா? நல்ல குடும்பத்தை நடத்துகிறோமா? இல்லையே. எப்பா 25,000 சம்பாதிக்கிற நீ 28,000 செலவு பண்ணுற, அப்போ நீ எங்கே சேமிப்ப அப்படின்னு நம்ம கேட்போமா? அதே மாதிரி ஒரு விஷயந்தான் 2013-14 காலகட்டத்தில் தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் உபரி வச்சுருந்தாங்க. வருமானத்தோட செலவு கம்மியாக இருக்கும்போது இந்தாப்பா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சிருந்த மாநில தமிழ்நாடு இன்னைக்கு குஜராத் உபரி வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மகாராஷ்டிரா இருக்காங்கல்ல, அவங்களோட நிலையை நான் சொல்கிறேன், கர்நாடகா நிலையை சொல்கிறேன். இதை தாண்டி தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழ்நாட்டோட வருமானம், தமிழ்நாட்டோட செலவு, இது ரெண்டுக்கு நடுவில் 78,000 கோடி ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கொரோனா பெருந்தொற்று வந்துச்சுல்ல, அப்போ கூட இந்த ஷார்ட்டேஜ் கிடையாதுங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ இவ்வளோ பெரிய ஷார்ட்டேஜ் இந்த கவர்மெண்ட்டில் ஏற்பட்டிருக்கு. அதாவது மொத்த வருமானத்தில் நான் முன்னாடி சொன்னபடி குஜராத் வந்து உபரி வச்சுருந்தாங்க. 0.8% வந்து அதிகமாக காசு வச்சுருக்காங்க அவங்க. மகாராஷ்டிரா மைனஸில் இருக்குது 0.7. அதே நேரத்தில் கர்நாடகா 0.8. தமிழ்நாடு 2.2 இருக்கும் மைனஸ். நம்மளோட வருமானம் நம்மளோட செலவுக்கு நடுவில் 2.2 மைனஸில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் கொரோனாவில் கூட கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம கவர்மெண்ட் இப்போ பதவி ஏற்றிருக்கு. இது நம்பர் 1 பாயிண்ட். இப்போ நம்பர் 2, சரிப்பா இப்போ கடன் வாங்கி தான் இப்போ எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது, ஒரு கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஒரு அரசாங்கம் வந்து கடன் வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏசி போடுறதுக்கு கடன் வாங்குறது, அதே நேரத்தில் நான் வந்து வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையோட சொகுசு பகுதிகள். இப்போ நான் வந்து வாடகை வீட்டில் இருந்துடலாம், ஃபேன் ஓட்டிட்டு நான் பாட்டு உட்காந்துக்கலாம், இதெல்லாம் சொகுசு. இதுக்கு நான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன்னா இப்போ வந்து ஒரு 1000 ரூபா அந்த தொழிலுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் 1000 ரூபான்னு. என்கிட்ட 500 ரூபா இருக்குது, இன்னொரு 500 ரூபா நான் கடன் வாங்கி போட்டேன்னா நான் 2000 ரூபா சம்பாதிப்பேன். அந்த 2000 ரூபாய் நான் குறிப்பிட்ட காசு வந்து அந்த கடனுக்குள்ள வட்டியை செலுத்திட்டு கொஞ்ச நாள்ல அந்த கடனை செலுத்துறதுக்கான ஐடியா பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு 1000 ரூபா முதலீடு போடுறீங்க, 2000 ரூபா லாபம் கிடைக்குது, ஒரு 1000 ரூபா வந்து கடனுக்கு போகுது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போகுது, ஒரு 1000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா கடன் வாங்கியிருக்காங்க? ஆக்சுவலாக இந்த 60 வருஷத்தில் அரசாங்கம் வாங்கின மொத்த கடன் இருக்குல்ல, நான் சொல்கிறது சுதந்திரம் வாங்கின கணக்குலேருந்து 60 வருஷம் கணக்கு இருக்குல்ல, இந்த கணக்கு வாங்கின கடனோட கடைசி 5 வருஷம் வாங்கின கடன் அதோட அதிகங்கிறாங்க. ஏண்டா 60 வருஷம் வாங்கின கடனோட 5 வருஷம் வாங்கின கடன் அதிகம். இவங்க நம்மள்கிட்ட உருட்டு 10 லட்சம் கோடி. ஆனால் உண்மைக்குமே அரசாங்கத்தோட கடன் 13 லட்சம் கோடி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கடனை வாங்கினா நாங்கள் பாலம் கட்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், உள்கட்டமைப்பை மேம்படுத்துவோம், நாங்கள் சொகுசு கடன் வாங்கலைங்க, அரசாங்கத்தை நடத்த கடன் வாங்கலைங்க, நாங்கள் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டை மேம்படுத்துகிறோங்க, பல விஷயங்கள் நாங்கள் உருவாக்குறோங்க அப்படிலாம் உருட்டுவாங்க. ஆனால் வெள்ளை அறிக்கையில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கடன் வாங்குறது 14%, 13% ரேஷியோவில் இருக்குது. ஆனால் நீ மூலதன செலவுக்கு கொடுக்குற காசு 8% இருக்குது. மூலதன செலவோட அப்போ நீ வந்து மொத்த காசும் மூலதனத்துக்கு தான் நீ செலவு பண்ண போகிறனா, அப்போ மூலதனத்துக்கு தானே அந்த காசு போயிருக்கணும். 12%, 13% போயிருக்கணும் இல்லை? ஏன் அங்கே 8% இருக்குது?
இருக்குது, அப்போ மிச்ச காசை நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது தான் கவர்மெண்ட்டே கடன் வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த கடன் அளவில் இப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் கடன் இருக்குது. குஜராத்தில் 17% அவங்களோட மொத்த வருமானத்தில் 17% கடனில் இருக்குது. மகாராஷ்டிரத்தில் 19%, அதே நேரத்தில் கர்நாடகாவில் 23, தமிழ்நாடு 28. எங்கே இருக்குது? இன்னும் கொஞ்சம் போனால் ரொம்ப ஓவர் டேஞ்சர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் ரொம்ப அழகாக நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க இந்த அரசாங்கம். 60 வருஷம் வாங்கின கடனோட 5 வருஷம் வாங்கின கடன் அதற்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தம். இது உள்கட்டமைப்புக்கு போல இது உள்கட்டமைப்பை தாண்டி வேறு இடங்களுக்கு போயிருக்கு. நான் முன்னாடி சொன்னல வருவாய் பற்றாக்குறைன்னு, அந்த வருவாய் பற்றாக்குறையை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த காசை செலவு பண்ணிருந்துருக்காங்க. இவ்வளோ நாள் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தினா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடும்பம் அடுத்த கட்டம் போகுது, நாங்கள் அடுத்த தொழில் ஆரம்பிக்கிறோம், அதற்காண்டி நாங்கள் கடன் வாங்குகிறோம், எங்கள்கிட்ட கொஞ்சம் மூலதனம் இருக்குது, கடனை கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிப்போம், அந்த சம்பாத்தியத்தை வச்சு இந்த வட்டி கட்டுவோம், நாங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுவோம்னு சொன்னால் ரொம்ப சூப்பர். அது இங்கே நடக்கலை. நம்ம அரசாங்கத்தோட மொத்த வருமானம் இருக்குல்ல, இப்போ ஒரு பேச்சுக்கு 100% வருமானம் இருக்குன்னு வச்சுங்களாமே, 64% வருமானம் சம்பளம் போடுறது, ஓய்வூதியம் கொடுக்குறது, இதுக்கே போயிடுதுங்க. கம்பல்சரி இதை பண்ணி தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. மிச்சம் 23 இருக்குல்ல, இந்த 23 இப்போ மத்திய அரசு மாநில அரசு ஒன்று சேர்ந்து ஒரு சில திட்டங்களை செயல்படுத்துவாங்க, மானியங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் 23 போயிடுது. மிச்சம் 13% இருக்குல்ல, அந்த 13% வச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற புது ஸ்கீம்ஸு புது விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. வெறும் 13% வச்சு என்னையா பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. நம்ம மொத்தமாக நம்மளோட வரியெல்லாம் இருக்குல்ல, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, 3 ரூபாயில் 1 ரூபா வட்டி கட்டுறதுக்கே போகுதுங்கிறாங்க வெள்ளை அறிக்கையில். எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. 3 ரூபாயில் 1 ரூபா மூலதனத்துக்கு போகுது, 3 ரூபாயில் 1 ரூபா நலத்திட்டத்துக்கு போகுதுன்னா பிரச்சனை இல்லை, 3 ரூபாயில் 1 ரூபா வட்டி கட்ட போகுதுன்னா அப்புறம் என்னத்தை சொல்கிறது, என்னத்தை பண்ணுறது? எனக்கு இந்த பேட்டர்னே முதல்ல புரியல, எந்த லாஜிக்கில் இந்த வேலை பார்த்துருக்காங்கன்னே புரியல. இது நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா இந்த கடனில் மின்சார வாரியத்தில் கடன் இருக்குது, போக்குவரத்து துறையில் கடன் இருக்குது. போக்குவரத்து துறையில் பஸ் இயக்குறாங்கல்ல, இதன் மூலமாக 78 ரூபா ஏதோ கணக்கு போடுறாங்க. ஒரு கிலோமீட்டர் வண்டி இயங்குனுங்கன்னா 78 ரூபா செலவாகுதான். ஆனால் அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் 23 ரூபா 24 ரூபா தான் வருதான். நான் வண்டி எடுத்து ஓட்டினாவே எனக்கு 78 ரூபா செலவு ஒரு கிலோமீட்டருக்கு, வர்ற வருமானம் 23 ரூபா. என்னடா பஞ்சாயத்து, என்னடா பிரச்சனை கேட்டால், ஏன்னா கட்டணமில்லா பேருந்தில் பெண்கள் போனாலும் அந்த காசை கவர்மெண்ட் கொடுத்துருது, காசு கொடுக்காம இல்லை. அதாவது 21யோட 2 மடங்கு செலவு அதிகமாகுதுன்னா இந்த காசு எங்கே போகுது? அப்போ ஊழலில் எங்கேயோ போகுது, யாரோ எடுத்துக்கிறாங்க, யார் பாக்கெட்டுக்கோ போகுதுங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இதே மாதிரி மின்சார வாரியத்தில், இதே மாதிரி வாணிப கழகத்தில், இதே மாதிரி குடிநீர் வழங்கல் துறை இருக்குல்ல, அது சார்ந்த விஷயங்கள் இப்படிலாம் கடன் வாங்கியிருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்கள். பொதுத்துறை நிறுவனங்களை கடன் வாங்கி அந்த நிறுவனங்களை நாசப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது அரசாங்கத்தோட நிறுவனம், கவர்மெண்டோட நிறுவனங்கிறதுனால அது மைனஸ்லேயே இருக்குது. மைனஸில் இருக்கிறதுனால எனக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல. அதோட கடனும் அரசாங்கத்தோட கடனில் சேர்க்கும் போது தான் 13 லட்சம் கோடி கடனில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. கொஞ்சம் காலந்தாம்பா இருக்குது, இதுக்குள்ளே நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தை. ஏன்னா இதுக்கப்புறம் உழைக்கும் அந்த வயசு இருக்குல்ல, அந்த வயசு கம்மியாகி முதியவர்களோட வயசு அதிகமாயிரும். அதுவும் டிபெண்ட் பண்ணி ஒரு முதியவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட வயசு ரொம்ப அதிகமாயிரும். அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும். இப்படி ஒரு சேலஞ்ச் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ புதியதாக ஒரு ஓய்வூதிய திட்டம் இப்போ கடைசியாக அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, இந்த ஷார்ட்டேஜை நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது, இது ஒரு ப்ராப்ளமாகவும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் அரசாங்கம் சொல்கிறாங்க. சரிப்பா, எதனால தான் இந்த மாதிரி இவ்வளோ பஞ்சாயத்து ஆணுச்சு, இவ்வளோ கடன் ஆணுச்சு, என்னதான் கதை அப்படின்னு நம்ம கேட்கும்போது அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வருவாயை உயர்த்துறதுக்கு ஐடியாவே இல்லாமல் ஸ்கீம்ஸ் அலௌன்ஸ் பண்ணது தான். கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று பண்ணாங்கல்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டணமில்லா பேருந்து, அது ஒன்று. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணாங்கல்ல. எந்த விதமான நம்ம வருமானமே சம்பாதிக்காமல் நம்ம இதெல்லாம் பண்ண போனால் ஒரு ஐடியாவே இல்லாமல் செலவு பண்ணோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பண்ண செலவு தாங்க பெரிய பேர்டனை அரசாங்கத்துக்கு மேலே உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளை அறிக்கை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. சரிப்பா, இதெல்லாம் விடு, ஒரு 8 நிமிஷத்துக்கு இதை பற்றியே பேசிட்டோம். இப்போ நம்ம எப்படி இதை சரி பண்ண போகிறோம், எப்படி நம்ம இதை ஓவர் கம் பண்ணி எப்படி வரப்போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, லீக்கேஜ் இல்லாமல் அரசாங்கத்துக்கு வருமானம் கொண்டு வர்ற ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். அதாவது 20,000 கோடி பக்கம் அரசாங்கத்துக்கு லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. எங்கே லீக்கேஜ் ஆகுதுன்னா பத்திரப்பதிவுத்துறையில் லீக்கேஜ் ஆகுது. டாஸ்மார்க்கில் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் தனிநபர் பாக்கெட்டுக்கு போகுது, பத்திரப்பதிவுத்துறையில் தனிநபர் பாக்கெட்டுக்கு போகுது. அதை கடந்து போனீங்கன்னா இந்த கனிமூலம் இருக்குல்ல, கண்கூட தெரிஞ்சது
அரசாங்கம் சம்பாதிச்சதோட அரசாங்கத்துக்கு தெரியாமல் சம்பாதிச்சது தான் அந்த கனிம வள குவாரிகளை யாருக்குமே தெரியாமல் எடுத்து அரசாங்கத்தோட கஜானாக்கு வராமல் தனிநபருக்கு போனது. இந்த 3 ஏரியாலையும் இந்த வருமானம் வெளியே போகாமல் அரசாங்கத்துக்கு கொண்டு வரது எங்களோட முதல் பிளான். இதன் மூலமாக ஒரு பெரிய வருமானம் அரசாங்கத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறது ரொம்ப நம்புகிறாங்க. ரெண்டாவது, இந்த அரசாங்கத்தோட டெண்டரில் ஒரு சந்தை மதிப்பு இங்கே இருக்கும், எடுக்கிற டெண்டர் இங்கே எடுப்பாங்க, 2க்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது. இப்படி அரசாங்கத்தோட காசு அன்வான்டாக வெளியே போகாமல் பார்த்துக்கிறது, அந்த மதிப்பை தாண்டி வெளியே போகாமல் பார்த்துக்கிறது, இதை நாங்கள் செய்ய போகிறோம். ஏன்னா ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை, இது 3 தான் மிக முக்கியமான டெண்டர் கொடுக்குற துறை. இப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது, வேறு யார்ட்டையும் அவர் கொடுக்கல, நானே பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஊரக வளர்ச்சித்துறை என்னானந்த் அவர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. பொதுப்பணித்துறை பார்த்தீங்கன்னா ஆதவ் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மீட்டப்பை ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இதன் மூலமாக தேவையில்லாத வருமானம் வெளியே போகாது அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க. நம்மளோட அரசாங்கத்தோட வருமானம் வெளியே போகாமல் இருந்துச்சுன்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, அதை ப்ராஃபிட்டபுளாக நடத்தி அரசாங்கத்துக்கு போக்குவரத்து துறை சம்பாதிச்சு கொடுக்கணும். இப்போ மைசாண்டல் இருக்குது கர்நாடகாவில், அதை அரசாங்கத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுல் குஜராத்தில் அரசாங்கத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். ஆனால் இங்கே நட்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. சும்மா இந்த கட்டமைப்பு ரீதியை அதை மாற்றி ஒரு ப்ராஃபிட்டபுளாக அதை கொண்டு போகிற மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு செட் ஆஃப் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ லீக்கேஜ் சரி பண்ணுறது, அந்த பட்ஜெட்லேருந்து அதாவது டெண்டர் மூலமாக வெளியே போகிற காசை சரி பண்ணுறது, பொதுத்துறை நிறுவனங்களை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகிறது, இது 3 ஆங்கிளுமே நம்ம சரியாக வேலை பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு ஐயோ அரசாங்கத்தில் காசு இல்லை, வரி போட்டுக்கிறேன்னு சொல்லாமல் அந்த வரியை போடாமையே நம்மளால் வருமானத்தை பெற முடியும். இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த அரசாங்கம் ஆணித்தனமாக நம்புகிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கடன் அளவு அதிகமாக இருக்குது, வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. நம்மளோட பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களோட நம்ம ரொம்ப மோசமான நிலைமையை நோக்கி மிக வேகமாக போயிட்டுருக்கோம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே காப்பாற்றணும், இல்லைனாட்டி முதியவர்களோட அந்த சதவீதம் ரொம்ப அதிகமாயிரும். அதுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ஊழல் ஒழிக்கலைன்னா விஜயண்ணா கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது. விஜயண்ணா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த அரசாங்கத்தில் ஊழல் ஒழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, கண் கூட தெரியுது. இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும், நமக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில புரிதல்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.